Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 23வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ போட்டாச்சு, பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ, ஹெட் டு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, வெனு ரெக்கார்ட், இது எல்லாமே நம்ம வீடியோவா போட்டோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ். ஸோ இந்த 6 கிராண்ட் லீக்கான திரும்பவும் சொல்றேன், இது 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம். இந்த டெமோ டீமை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு இருக்கிற ஃபேண்டசி நாலேஜ், உங்களுக்கு இருக்கிற ஃபேண்டசி அறிவை வச்சு இந்த டீம்ல நீங்க போட்டிருக்கிற டீம்ல இருந்து ஒரு பிளேயர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பிளேயர் எடுத்து நீங்க ஒரு பிளேயர் ஆட் பண்ணி நீங்க டீமை மேக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே டெமோ டீம் தான். இந்த டீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அந்த ஸ்டாட்ஸ் டிப்ஸ் எல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களை பிக் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெமோ டீமா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. நீ டீமை கொடுத்த ஸோ அது எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பேச்சு வேண்டாம். நான் ஃப்ரீயா தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், காசு வாங்கிட்டு யாருக்கும் எதுவும் பண்ணல. விருப்பம் இருக்கிறவங்க அந்த டீம், இந்த டீம் ஓகே எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க எடுத்து போட்டுக்கோங்க, அது உங்களோட ஓன் ரிஸ்க். பட் இதுல இருந்து 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணி உங்களோட அறிவுக்கு போட்டீங்கன்னா இன்னும் ரேங்க் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்த டெமோ டீம்ல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு 40,000 ஒரு யூசர் வின் பண்ணியிருந்தாரு. நான் அதையும் சைட்ல ஷோ பண்றேன், கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஐடி முதல்ல கொடுத்துருக்காரு, நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டீம்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அவருக்கு ஒரு ஐடியா வந்து ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணாரு, அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நீங்களும் ஒரு மாதிரி பிளேயரை சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணுவீங்க. என்னோட நோக்கம் தமிழ் பீப்புள்ல இருந்து யாராவது அந்த 1 கோடி ரூபாய் வின் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்களா இருந்தாலும் சரி, நானும் எனக்கும் அந்த ஆசை தான். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணுவோம், அது யாருக்கா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பலன் கிடைக்கட்டும். சரி, ஓகே. இந்த பர்டிகுலர் டெமோ டீம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ an hourல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டீம்ல யாராவது இல்லைன்னா அதுல அந்த இல்லாத பிளேயருக்கு பதிலாக மாடிஃபை பண்ணி நாங்கள் அதுல போஸ்ட் போடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஸோ டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, அதுல கேம்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல லூடோ பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் பேட் பால் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜித்தேஷ் சர்மா அண்ட் ஹென்ரிக் கிளாசன், 2 விக்கெட் கீப்பர். 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸுமே நம்ம பிக் பண்ணிருக்கோம். ஸோ 2 பேருமே விக்கெட் கீப்பர் பண்றாங்க. ஸோ விக்கெட் கீப்பர்ல அவங்க 2 பேர்த்தையும் பிக் பண்ணிருக்கோம். தென் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல சிக்கர் தவன், டிராவிஸ் ஹெட், சிக்கந்தர் ராசா, ஐடன் மர்க்ரம், ஷாம் கரன், ஹர்ஷதீப் சிங், டி நடராஜன், ஹர்ஷல் பட்டேல், புவனேஸ்வர் குமார். ஸோ இது வந்து இந்த பிளேயிங் லெவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம் கரனுக்கு வந்து கேப்டன் ஆகும், ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாரு. ஸோ 1 விக்கெட் 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட சம்டைம்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். தென் சாம் கரன் வந்து 3 ஓவர் போல் பண்றாரு, 1 விக்கெட் கிடைச்சு பேட்டிங்ல செகண்ட் டவுன்லேயே வராரு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு வந்து நீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜானி பாஸ்டோ அண்ட் ஹென்ரிக் கிளாசன் 2 பேர்த்தையும் பிக் பண்ணிருக்கோம். தென் அடுத்ததா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல அபிஷேக் சர்மா, பிரப் சிம்ரன் சிங், சிக்கந்தர் ராசா, ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், கசிசோர் ரபாடா, ஹர்ஷதீப் சிங், டி நடராஜன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டீமுக்கு வந்து நம்ம பேட் கமின்ஸ் கேப்டன் ஆகும், ஷபாஷ் அகமது வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் 2மே ரொம்ப ரிஸ்க்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எதுக்காக நான் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், எந்த மாதிரி மேட்ச் அமைச்சா இவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளா இருப்பாங்க நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் டெத் ஓவர்ல போல் பண்றப்போ 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா செகண்டா பேட் பண்ண வரப்போ பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக நான் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்கேன். ஷபாஷ் அகமதோட ஆப்ஷன் இப்ப இருக்கிற லாஸ்ட் மேட்ச் எடுத்த டீம் காம்பினேஷன் வைஸே போனாங்க அப்படின்னா செகண்ட் டவுன்ல அவருக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறாங்க. பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். செகண்ட் டவுனே கொஞ்சம் ப்ரொமோட் பண்றதுனால ஒரு நிறைய பால் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கும். தென் மினிமம் 2 ஓவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட ஷபாஷ் அகமது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. பர்சன்டேஜஸும் கம்மியா இருக்காரு. வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ரொம்ப ரிஸ்கா தான் தெரியுது, ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ சேஃபா போறவங்க கண்டிப்பா நீங்க வந்து அபிஷேக் சர்மாக்கோ அல்லது வந்து ஹென்ரிக் கிளாசனுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் மூணாவது டீம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜித்தேஷ் சர்மா. ஸோ ஜித்தேஷ் சர்மா நம்ம வந்து
ஹென்ரி கிளாசனையும் போடல, ஜானி பெஸ்டோவும் போடல. ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம், உங்களுக்கு தெரியுது. ஸோ ஜிதேஷ் சர்மா நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கோம். பை சான்ஸ் அவங்க ஏர்லியர் அவுட் ஆயிட்டாங்க, ஹென்ரி கிளாசன் அவுட் ஆயிட்டாங்கன்னா இவர் தான் ஒர்த்தபுளா இருப்பாரு. ஸோ டிராவிஸ் ஹெட், சிக்கந்தர் ராசா, ஆடன் மார்க்ரம், ஷாம் கரன், புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், கசிசோர் ரபாடா, டி நடராஜன், மயங்க் மார்க்கண்டே, ஹர்பிரிட் பால். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஃபேவரான ஒரு டீம். இதுல வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு கேப்டனாகவும் டி நடராஜன், டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய டி நடராஜனுக்கு நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க மயங்க் மார்க்கண்டே அப்படின்னா பேட் கமின்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் ரிஸ்கா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜானி பெஸ்டோ அண்ட் ஹென்ரி கிளாசன் 2 பேரையும் பிக் பண்ணியிருக்கோம். தென் சிக்கர் தவன், ஆடன் மெக்ரம், ஷாம் கரன், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், கசிசோர் ரபாடா, ஹர்பிரிட் பால் அண்ட் அர்ஷதீப் சிங். இது வந்து பாத்தீங்கன்னா பியூரா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஃபேவரா நம்ம ஒரு டீமை போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வைஸ் கேப்டன் ஆப்ஷனா அர்ஷதீப் சிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ சாம் கரனுக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமுக்கு. ஸோ அடுத்ததா ஃபிஃப்த் டீமை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஷிகர் தவன், அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங், ஐடன் மக்ரம், ஷாம் கரன், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உன்னட்கட், ஹர்ஷல் பட்டேல், டி நடராஜன், அடுத்ததா அர்ஷதீப் சிங். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஷிகர் தவனை கேப்டனாகவும் நம்ம ஐடன் மக்ரம் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு அப்படியே நீங்க இன்டர்சேஞ்ச் கூட பண்ணி பார்க்கலாம். ஐடன் மக்ரம்க்கு ஒரு கேப்டனாகவும் ஷிகர் தவனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல, பேட்டிங் ஆப்ஷன்ல ஷிகர் தவன், தென் அடுத்தது அபிஷேக் சர்மா பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ராசா, ஐடன் மக்ரம், ஷாம் கரன் அண்ட் ஷபாஷ் அகமது. இது வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனல். தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், டி நடராஜன், அர்ஷதீப் சிங். ஸோ இவங்க எல்லாருமே பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இன்னுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோங்க. ஷபாஷ் அகமதுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் சிக்கந்தர் ராசாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ ஷபாஷ் அகமதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நம்ம அவருக்கான ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் மேட்ச் அவரோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணதை வச்சு மேபி இந்த மேட்சும் ஆட வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மினிமம் 2 ஓவர் போல் பண்றாரு அப்படின்ட்டு. பை சான்ஸ் அந்த 2 ஓவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா பேட்டிங்ல கண்டிப்பா 20-25% வரைக்கும் அடிப்பாரு. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ணி இருக்க மாட்டாங்க. கிராண்ட் லீக்னாவே நம்ம ரிஸ்க் எடுக்க தான். மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யாரும் யோசிக்காததை நம்ம யோசிச்சா மட்டும் தான் அந்த கிராண்ட் லீக்ல வர முடியும். ஸோ ட்ரை தான், சரிங்களா? இது ரொம்ப ரிஸ்க் தான். அந்த அமௌண்ட் போனாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான். ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க, எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இந்த ஷபாஷ் அகமது ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கந்தர் ராசா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மேபி பவர் பிளேல கூட ஓவர் போடலாம். ஒரு விக்கெட் எடுத்தா கூட செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லேயே வந்துடுறாரு. ஒரு 15-20% அடிச்சா கூட வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ரிஸ்க், இந்த ஆப்ஷன் ரொம்ப ரிஸ்க். அப்படிங்கிறப்போ நீங்க சாம் கரனுக்கு சேஃபா ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க நடராஜனுக்கோ அல்லது பேட் கமின்ஸ்க்கோ கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு 6 டீம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 6 டீமுமே கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ். திரும்பவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இதெல்லாம் பாக்குறப்ப இப்ப நான் இந்த ஆப்ஷன்ஸை சொல்றேன். ஷபாஷ் அகமது கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷபாஷ் அகமது கேப்டனுக்கு எலிஜிபிளா இருக்க மாட்டாருங்க. இதுல வந்து எனக்கு சாம் கரன் தான் எலிஜிபிளா தோணுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த டீமை பாக்குறப்ப உங்களுக்கு இருக்கிற ஃபேண்டசி நாலேஜ்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்க அதை மாத்தி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே டெமோ டீமா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.